போகாதீங்க தம்பி. இடது பக்கம் இருக்கிற தம்பிங்க, தம்பி தயவு செய்து அமைதியா இருங்க. உங்களுக்கு பின்னால் அந்த பக்கத்துல நிறைய இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. கூச்சல் போட்டா தலைவர்கள் பேச முடியாது. இந்த வயர்லாம் மிதிக்கிறதுனால எல்இடி லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, இருட்டாகுது. தமிழனை பார்த்துட்டு நீங்கள் என்ன ப்ரோ விசிகா கட்சி ஒரு மீட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, மீட்டிங்கோட வீடியோ கிளிப் போடுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பொலிட்டீஷியன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், அந்த பின்னாடி பின்தொடர்ந்து அவங்களுடைய கருத்தியல், அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு பின்தொடரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு மேஜரான ஒரு 80% மக்கள் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 20% மக்கள் வந்து தூக்குறதுக்கு ஆள் தேவை. ஸோ அதுக்கு மைண்டு வேணும். ஸோ இந்த மைண்டு இல்லாத டிவோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு செலிபிரிட்டியை வந்து வெறும் ஒரு செலிபிரிட்டி, அவரோட புகைப்படம் தான் வெளியே இருக்குது, அந்த பேனருக்கு பாலபிஷேகம் ஊத்துறாகட்டும், கையில் சூடபத்தி. இப்போ ரீசெண்டாக கூட ரஜினிகாந்த் அவங்க வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது கையில் சூடத்தை பொருத்தி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். இதை விட பயங்கரமான படங்களுக்கு வாசலில் கெடாலாம் விட்டுவாங்க, பாலையா படத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டிவோட்டீஸ்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு டோபமைன் சுரக்கும். தன்னை அதாவது மனிதர்கள் வந்து குரங்குகள் மாறுறது, ஐந்தறிவு ஜீவனாக மாறக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கணும். அது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்க மக்கள் இதை செய்ய மாட்டாங்க. சிந்திக்காத ஆட்கள் தான் ஒரு மீட்டிங் நமக்காக நடத்துது, அந்த மீட்டிங்கில் போய் நம்ம கலந்துக்கணும்னா எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும், டீசெண்டாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத ஆட்கள் தான் இங்கே இருக்க அரசியல்வாதிகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் அப்போ பேசிக்காக அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே மக்கள் தானே. ஸோ மக்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா இது யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நம்மளது மக்கள் ஒரு ஆள் தானே. பட் அந்த 20% மக்கள் நம்ம சொல்லியிருக்கோம்ல, 100ல் 20% மக்கள், அதில் இருக்க ஒரு 5% மக்கள் தான் நாம. ஸோ உண்மைதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும். இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்னேன், வைங்க சேர கீழே வைங்க, முதல்ல சேர முதல்ல கீழே வைங்க. டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படின்னா டிவிக்கா தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாகவும் டீசெண்டாகவும் நடந்துக்கூடிய ஆட்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து 150 ரூபா நினைக்கிறேன், 120 ரூபா தான் நான் போகிறப்போ 150ன்னு வச்சுக்கோம். சரி ஓகே, 200ன்னு வச்சுக்கோம். ஒரு பால்கனியில் உட்காந்து பார்க்குறோம், 200 டிக்கெட் எடுத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 டிக்கெட்டை இவங்க 2000 20,000 வரைக்கும் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அப்போ எவ்வளோ மெச்சூரிட்டியான, எவ்வளோ நாகரிகம் அடைந்த ஒரு விர்ச்சுவல் வாரியராக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஒழுக்கமாக நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புசி ஆனந்த் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் இன்னொருத்தர் கிளிப் எடுத்து போகிறாங்க, சேரை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சேரை தூக்கிட்டு போகிறாங்கன்னா சேரை வீட்டுக்கோ இல்லை இந்த மீட்டிங் நடந்துச்சுல, டிஎம்கே மீட்டிங் நடக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு சேர் எடுத்துகிட்டு போனாங்களே. ஸோ இது அந்த கேட்டகரியில் சேராது, இது வேற. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பல்பு சரியில்லை அப்படின்னா, அவங்களுக்கு வயர் சரியில்லை அப்படின்னா, வயரை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேரை தூக்கி அதை போட்டு சேர் மேலே தான் ஏறி சரி பண்ணுவோம். ஸோ அவர் சரி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல போயிருக்காரு. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்ட புசியானது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சேர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, கீழே வைங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்களுடைய அந்த தொண்டர்களை பற்றி அவருக்கே ஒரு சரியான நாலேஜ் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை டிவிகா தலைவரோட ஒரு முக்கியமான பொறுப்பாளர், இவர் ரொம்ப முக்கியமான பொறுப்பாளர், இவர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆதவ அர்ஜுன் இருப்பாப்ல, அவர் உள்ள புகுந்ததுலேருந்து இந்த ஆம புகுந்த வீடும் ஒரு நபர் புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொய்யாக்குறதுக்காக இவர் உள்ள வந்து பல வேலைகள் செய்கிறாரு, உண்மையாக்குறாரு, அதாவது பொய்யாக்குற ட்ரை பண்ணுறாரு. அதாவது ஆம புகுந்த வீடும் வளரும் அப்படின்றத உண்மையாக்க ட்ரை பண்ணுறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களே இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க, அது லைவ் போயிட்டு இருக்குன்றது கூட கான்சியஸ் இல்லாத அளவுக்கு தன்னுடைய கட்சியில் அவ்வளோ மூழ்கி போயிட்டுருக்காங்க. டிவிக்கா அப்படின்றது வந்து நமக்கு நெஞ்சுள் பிளட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்றனால அவங்களுக்கு அந்த கான்சியஸ் அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. இது லைவ் போயிட்டு இருக்கு, ரெக்கார்ட் போட்டிருக்காங்க, எய்த்தாப்லாம் கேமரா இருக்கு, இவங்களாம் ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கூட கான்சியஸ் இல்லாமல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துருப்பீங்க, மீடியாஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நாகரிகமாக நடந்துக்க, டீசெண்டாக நடந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காதில் அப்படியே சொல்லிட்டு போகிறாப்புல. ஒரு புசியா வந்து அப்புறம் தான் ட்ரிகர் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. சேட்டலைட் சேனலில் வந்து இந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. இதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம கண் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ கரெக்டான விஷயத்த கன்வே பண்ணணும்ல. ஆம புகுந்த வீட்டில் இருந்தவர் தான், அதாவது பேர்னா ஆனந்த்,
ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா வந்து ஆனந்த் அவர்கிட்ட வந்து சொல்லி தான் அவர் இப்போ ட்ரிகர் ஆகி பேச ஆரம்பிச்சாரு. ஸோ சேர தூக்கிட்டு போனது தொண்டர்கள் தப்பு கிடையாது. ஆதவ் அர்ஜுனா சொன்னனாலதான் அங்க புசியானந்தே கத்திருக்காரு. ஸோ தப்பு ஆதவ் அர்ஜுனா மேல. இன்னைக்கு விஜய்க்காக வந்தாலும் விஜய் சொல்லக்கூடிய கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல், எனக்கு விஜய் கொள்கை அரசியல் பேசுவாருக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க. இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, அதை சொல்லணும். இப்ப வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு விஜயோட மனநிலை கிடையாது. விஜயும் விஜய் ரசிகரும் ஒண்ணுதான். எனக்கு ஏதோ விஜய் ரசிகருக்கு ஒன்றும் தெரியாம இருக்கு, விஜய் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு வருங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. விஜய் ரசிகரோட மனநிலை தான் விஜயோட மனநிலை. அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவருக்கு பெரியாருன்னு சொன்னீங்கன்னா பெரியாருங்குவாரு, மகா பெரியவானா மகா பெரியவான்னு சொல்லுவாரு, அம்பேத்கரை சேர்த்துக்கோங்கன்னா அம்பேத்கரை சேர்த்துக்குவாங்க, முத்துராமலிங்க தேவரை மிஸ் பண்ணிட்டீங்க வேலுநாச்சியாரை வச்சு ஆட் பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்குவார். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் விஜய். விஜய் ரசிகர் வேற, விஜய் வேறையா நான் பார்க்கவே இல்லை. அவருக்கு 53 வயசானாலும் அவரும் அந்த கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அரட்டை வச்சுட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இது மாதிரி 4-5 பேர் சேர்ந்துக்குவாங்க, அங்கே வந்து சேர்ந்துக்குவாங்க. இந்த ஜூம் மீட்டிங்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரில் உட்காந்துட்டு ஒரு மீட்டிங்லாம் பேசுவாங்க. ஸோ அற்புதமாக இருக்கும். அதை பார்க்கறதுக்குலாம் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நிறைய நாட்டுக்கு சம்பந்தமான, அதாவது உலகத்துக்கே தேவையான கருத்துக்கள்லாம் நிறைய பகிரப்படும். ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர் வந்து அரசியல் பற்றி புரிதல் எவ்வளோ வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தொண்டர்களுக்கு புரிதல் இல்லை. இவங்களாம் ஃபேன்ஸ் வெறும் வெறிகுண்ட வேங்கியா 2000 டிக்கெட், 200 டிக்கெட் 2000 3000 கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கான்சியஸ் இல்லை ஆட்கள். இவங்க இப்போ விர்ச்சுவல் வாரியராக மாறினோடனே அவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியல. திடீர்னு வாரியராக மாறின பிறகு இந்த வாரியருக்கான பொட்டன்ஷியல் என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிறாங்க. அதை நீங்கள் குறையா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஒரு வாதத்தில். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விர்ச்சுவல் வாரியரோட ஹெட் இருக்காருல்ல, அவரே கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்காரு. இந்த வாரியர்ஸும் தலைவரும் ரெண்டும் ஒன்று தான், வேறெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், தொண்டர்களும் தலைவர்களும் ஒரே பேலன்ஸில் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்ல. இங்கிட்டு பிளாஸ்டிக் சேர், இங்கிட்டு சோஃபா சேர் போடக்கூடாதுல்ல. ஸோ இதுவே தெளிவாக இருக்காரு டிவிக்கு தலைவர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கே புரிஞ்சிருக்கு, கருத்தரங்கத்திலே புரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக தலைவரும் அவங்களோட தொண்டர்களும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு, கான்சியஸ் லெவலில் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ புரிதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த புரிதல் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்த வீடியோ கிளிப்ஸை போடுறேன், பாருங்கள். சாத்தியிருக்க கேட்டை உடச்சு தள்ளிட்டு பறக்கிற அளவுக்கு உங்களுடைய கான்சியஸ் லெவல் வேற லெவலில் பீக்கில் இருக்குது. ஸோ நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்னா எங்களை எதையுமே தடுக்க முடியாதரா, இந்த கேட்டாவது அணைக்கட்டாவது எதாக இருந்தாலும் நாங்கள் தகர்த்து எரிஞ்சுட்டு ஓடிடுவோம்டான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வெறிகொண்ட வேங்கையாக மாறி அவங்க வாரியராக மாறின தருணம் தான் இது. காவலர்கள்லாம் தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு சங்கிலியை மிதிச்சுட்டு போன மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்குது. அதில் பேசுகிறாங்க, காவலர்கள் அதாவது வாட்ச்மேனை தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாட்ச்மேனா இல்லை காவலரான்னு தெரியல, காக்கி சட்டை போட்டு 2-3 பேர் பேஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, இவ்வளோ லெவலுக்கு வாரியர் தன்மை உள்ள ஊற ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்களா. தன்னோட வாரியராக உணர்ந்த தருணத்தில் இப்படி தான் ஓடுவாங்க. டவுசர்லாம் போட்டு ஓடிக்கிருப்பாங்க. நான் வீடியோ பேசும்போது டவுசர் போட்டிருப்பேன். ஸோ இது நம்மளோட வீடு. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. பட் பப்ளிக்காக ஒரு மீட்டிங் போகிறப்ப டவுசர் போட்டு வரானுங்கன்னா அந்த டவுசர் குஞ்சானுங்கள், விசில் அடிச்சான் குஞ்சானுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க விசில் அடிச்சான் குஞ்சானுகள் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ இந்த வாரியர்ஸ்க்கான ஒரு இது என்னன்னா, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஓடணும், பறக்கணும், ஏறணும், மரத்தில் ஏறணும், தாவி குதிக்கணும், கரண்ட் கம்பி பிடிச்சிட்டு சர்க்கஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ண கற்றுக்கிட்டாதான் இந்த வாரியருக்கான ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை உணர முடியுன்றதுனால டவுசர் பயன்படுத்தியிருக்காங்க. இதையே கிண்டல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு, பாருங்களேன். ஒருத்தர் கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு சூப்பராக. இவரோட படத்துல இருந்து எடுத்து ஸ்பூப் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவர் ஆதரவா தெரிவிச்ச மாதிரி எனக்கு தெரியல, கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல, அஜித் ஃபேனா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை அனில் ஃபேன்ஸா இருந்தா சரி, விஜய் ஃபேன்ஸா இருந்திருந்தாங்க, விஜய் தொண்டரா இருந்திருந்தாங்க, டிவிக்காவோட விர்ச்சுவல் வாரியரா இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய புரிதல் எனக்கு என்னமோ தப்புன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய நண்பன் படத்தில் ஃப்ரெண்டு வந்து அட்மிட் ஆகிருப்பார் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு அவர் கான்சியஸ் வரணுன்றக்காக பல பொய்கள் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பொய்கள் சொல்லுவார். அஜித் மீட்டிங் வந்துட்டாரு, அப்புறம் பெட்ரோல் விலை ஃப்ரீ, அப்புறம் ஜிஎஸ்டி ஃப்ரீ 0 கொடுத்துட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசி விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி டப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க. ஒரு செத்த பணத்தை கூட உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னா அது விஜய் அவர்கள் சிஎம் ஆனா மட்டும்தான் முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படின்னா, துக்க நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படின்னா, முக்கியமான தலைவர்கள் இறந்துட்டாங்க, மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, இல்லை இப்போ என்ன சொல்றேன், ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஏற்றி இறங்கினோடனே உயிர் வருது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல்ஸ். பட் இது அதுக்கும் மேலே இது ஒரு ஃபேண்டசி. அவரோட அவர் வாழும் கடவுள்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ அப்படித்தானே இருக்கும். தலைவரே தெய்வமே உன்னை காண்றது தரிசனம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ அவர் உண்மையிலே கடவுளாக மாறின தருணம். அவர் சிஎம் ஆனவர்னு சொன்ன உடனே இறந்த உயிர் கூட மீண்டும் உள்ள வந்துடும் அப்படின்றது தான்
இங்கே இவங்க சொல்ல வராங்க. ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இது ரொம்ப தவறு. அவங்க வந்து தெளிவாக தான் பண்ணுறாங்க, மக்களுக்கு புரியல. நீங்கள் அந்த லெவலுக்கு வேவ்ல இல்லை, விர்ச்சுவல் வாரியரோட நீங்கள் இணையலை. அப்படி இணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் நடக்கிற நிகழ்வுகள்லாம் புரியும். இல்லைன்னா அதை பார்க்குறப்ப உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாவோ ஜோம்பித்தனமாவோ இல்லை லூசு பயிலுக மாதிரியும் தெரியும். பட் இதெல்லாம் ரொம்ப தவறு. அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கான்சியஸ் லெவல் வேற லெவலில் இருக்கக்கூடிய ஆள் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கருத்துக்களை பயிர விடட்டும். இந்த மாதிரி அநாகரிகமான விஷயம் பேசக்கூடாது, தவிர்த்துக்கலங்க. நான் டிவிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் பொதுவாக உட்காந்து பார்க்குற ஜென்ரல் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, அதை நான் பகிர்ந்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, யாரா நீ திடீர்னு சொல்ற? இன்னொரு வீடியோ கிளிப்பும் நான் பார்த்தேன். இந்த வீடியோ கிளிப்ல என்னன்னா, அவர் இந்த கேரவனில் போயிட்டு இருக்காரு, ஏசிலாம் கீழே போட்டுக்கிட்டு அவர் நிற்கிற கேரவன் இருக்குல்ல, அங்கேருந்து கீழே இருந்தெல்லாம் ஏசி வருமா. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப கூலாக. இந்த அடிக்கிற வெயிலில் எவன் வெளியே போக முடியும் சொல்லுங்கள்? நம்ம உட்காந்துக்கிட்டு பாருங்க, இங்கே போட்டு உட்காந்து நம்மளாலேயே உட்கார முடியல, வீட்டுக்குள்ளே உட்காந்து அடிக்கிற வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவர் மக்களை சந்திக்க போகிறாரு. ஸோ அப்படி சந்திக்க போகிறப்போ அந்த ஏசிலாம் கண்டிப்பாக தேவை, மேட்ருக்கு வரும். இப்போது அவர் போயிட்டு மக்களுக்குலாம் கை கட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. ரோட் ஷோன்னு சொல்லுவாங்க, இந்த ரோட் ஷோ பண்ணுறாரு. இந்த ரோட் ஷோ பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அபூர்வமான நிகழ்வு நடந்துச்சு. இது என்ன நிகழ்வுன்னு பார்க்கும்போது நானே அதிர்ந்து விட்டேன், இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஒரு மரம் இருக்கு பக்கத்துல, இவங்களை அணில்னு சொல்றாங்க. அது நாங்க அணில் தாண்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காகவே மரத்துல ஏறி தவி குதிக்கிறாப்ல, அப்படியே அணில் மாதிரியே குதிக்கிறாரு. எனக்கு ஷாக்கிங். இது ஒரு ஏதோ எடிட்டிங். இது அஜித் விஜய் வந்து கிண்டல் பண்றதுக்காகவும் டிவிகா தலைவருடைய அந்த மரியாதையை குந்தகம் விலை வைக்கிறதுக்காக அது வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறோம். ரியல். அவங்க அணிலாக மாறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீங்க என்னடா சும்மா அணில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் உண்மையிலே அணிலா மாறிக்கிட்டு இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி குதிச்சுட்டு இருக்காங்க. கேட்டை மூடினாங்க அப்படின்னா கேட் மேலே ஏறி குதிக்கிறாங்க. அது கேட்டு பத்தல ஏற முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க மரத்து மேலே ஏறி அந்த கேட்டு மேலே இறங்கி அந்த வளாகத்துக்குள்ள இறங்குறாங்க. அது ஒரு காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷன், அந்த காலேஜுக்குள்ள இறங்கி பார்க்குறாங்க. சூப்பர். அணில்கள்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க. இன்னமும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட்ல அவர் வராரு, தனி ஃபிளைட்ல வச்சு கூட்டி வந்திருக்காங்க. ஸோ அவர் பாதுகாப்பு. ஒருத்தர் கேரவனுக்கு மேலே ஒருத்தன் இறங்கி குதிச்சு சல்யூட் ராம்ராஜுக்குன்னு சொல்கிறான். அவனை பாதுகாக்க முடியாத இந்த பாதுகாப்பு படை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. இவருக்கு எதுக்கு ஜெட் தானே, ஜெட் பிரிவு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் தான் பாதுகாப்பா எனக்கு இன்னும் புரியல, இல்லை வீட்டுக்குள்ளே மட்டும் தான் பாதுகாப்பான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மரத்துலேருந்து அணில்கள்லாம் வராது. அடுத்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு விண்வெளியிலேருந்து கூட இறங்கலாம். சேட்டலைட்லேருந்து கயிறு போட்டு இறங்கி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி சேட்டலைட்டில் போய் உட்காருவாங்க. ஏன்னா இவரோட வந்து உலக நாயகன் ஆகிட்டார்ல கமல். இவர் தானுமே அவரதுக்கு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. இவர் இப்போ தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவர் கொஞ்ச நாளில் போய் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, டிஎம்கேவுடைய அவங்களுடைய ஐடி விங்ஸ் இருக்கும்ல, அவங்களுடைய இளைஞர் படைகள்லாம் வாழை மரத்தையும் இந்த தொங்கிட்டு இருக்க வாழைப்பழம், பப்பாளி பழம், வாழைத்தாறு, வாழைக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் மீட்டிங் முடிஞ்சோன்னு எடுத்துகிட்டு போவோம், சேரை தூக்கிட்டு போவோம், பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டு சாவோம். இதெல்லாம் நடக்கும் எங்களுடைய டீமில். பட் உங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் சலிச்சவங்க கிடையாது. நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர்போர்ட்டையும் முற்றுகை இருப்போம். ஏர்போர்ட்டில் நாங்கள் தலைவர் வராருன்னா ஏர்போர்ட் விளையாட்டு அந்த டோல்கேட் மேலே ஏறி அந்த பேரர்லாம் இருக்கும்ல, இந்த பேரிகேட்டை போட்டிருப்பாங்களா, இது மேலே ஏறி நிற்போம். இந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூட் கேஸ் இதெல்லாம் வச்சு கொண்டு போவாங்கல்ல, ட்ராலி மாதிரி. ஸோ அந்த ட்ராலியெல்லாம் நாங்கள் ஒன்றா அடுக்கி அதை நாங்கள் அழகாக அடுக்கி வச்சு அது மேலே ஏறிண்டு எங்கள் தலைவர் முகத்தை பார்த்து தரிசிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டஃப் கொடுக்குறாங்க.
உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு சலிச்சவங்க கிடையாதுன்றத டஃப் கொடுக்குறாங்க. ஸோ இதில் அவங்களை பாராட்டியே ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு போட்டி இப்போ இருந்தால் தான் அந்த கள அரசியல் கரெக்டாக இருக்கும். நீ பெரிய தற்குறியா நான் பெரிய தற்குறியான்ற காட்டுறதுல இவங்க அடிச்சுக்கவே முடியாது. வேற லெவல். இப்போ அவங்கனாச்சும் பழந்தன்னு கொட்டப்பட்ட குரூப்பு, அவங்களுக்கு மண்டையில மூளை இருக்குமா இல்லையான்றது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் இவங்க இப்போதான் வர்றாங்க, துளிர்விடக்கூடிய பயிர்கள் இவங்க அப்படிலாம், அதாவது யங்ஸ்டர்ஸ். ஸோ காலேஜ் படிச்சுட்டு அப்படியே வராங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வாய் கூட துடைக்காம அம்மா கொடுத்த பால் கூட குடிச்சிட்டு வாய் துடைக்காம வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள். இப்போதான் வளரக்கூடிய ஒரு அறிவு. ஸோ வளரக்கூடிய அறிவுலேயே இப்படி தான் இருக்கு அப்படின்னா அந்த நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாகத்தான் இருக்கு, பெருமையா இருக்கு. நாளைய சமுதாயம் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆயிரும். இந்த மாதிரி சமூகம் இருந்துச்சுன்னா சீரியஸ்லி ஆயிரும். அப்துல் கலாம் கண்ட கனவு கண்டிப்பா ஒரு நாள் நினைச்சே ஆகும். சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களோட 2 hours 3 hours இங்கே தான் இருக்க போகிறேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுங்க, பின்னாடி இடம் இருக்காங்க. இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம. ஸோ அதை நம்ம கிண்டல் பண்ணி போட்டிருந்தோம். சரி, போடக்கூடாது, தப்பு. எவ்வளோ ஒரு அற்புதமான தலைவர், மக்களுக்காக தன்னுடைய உச்சத்தில் நடிகரின் உச்சத்தில் இருந்து மேலே ஏதோ உச்சத்தில் இருந்திருக்காரு போல. எங்கே இருந்தாலும் தெரியல, மேலே நிற்கிறக்கு இடம் இல்லைன்னு சொன்னோடனே சரி ஓகே இனிமேல் மேலே நிற்க வேணாம், நம்ம கீழே இறங்கும்னு சொல்லிட்டு துப்பாக்கியை விஜய் கையில் எஸ்கே கையில் கொடுத்துட்டு இறங்கி வந்துட்டாப்ல. இறங்கி வந்து நிற்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ண ரொம்ப தப்பு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அவங்க இப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்காங்க, இவங்களை போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். விஜய் வேறு, அவர்கள் தொண்டர்கள் வேறு கிடையாது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஒன்றா படிப்பாங்க, ஒன்றா வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒரே ஒரு குரூப் அவங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா வயர்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வயர் மேலே பட்டு அணில்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, வயரில் ஏறும்ல. ஸோ அந்த மாதிரி ஏறி எதுவும் ஆயிடக்கூடாது, உங்கள் உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராதிங்க, அங்கே ப்ராப்ளம் ஆகுது, இங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ விர்ச்சுவல் வாரியரோட கான்சியஸ் லெவல் வேற லெவல். புஷி ஆனந்த் அப்புறம் அவரும் கத்துனாரு, இதுக்காக தான் கத்துனாரு. அந்த பக்கம் வந்துருங்க, கொஞ்சம் தயவு செய்து வாங்க, தலைவர் உங்களுடன் தான் இருப்பாரு, நீங்க அப்படியே வாங்க, உட்கார வைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, நவுத்துருங்க. மீட்டிங்ல பேசக்கூடிய அந்த செம்பு அடிப்பாங்கல்ல, சிங் சாங் செம்பு அடிப்பாங்கல்ல, அதுல மிகப்பெரிய ஒரு செம்பா இருந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எவன் காசு கொடுத்தாலும் அவங்க பயங்கரமா செம்படி பண்ணா அப்படி நினைச்சிட்டு வர ஒரு ஆளு, ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நபர் வந்து பேசுறாப்புல, அவரும் கதறாப்புல, டேய் ஏசி வயர் கட் ஆகுதுடா, தயவு செய்து அங்கிட்டு போங்கடான்னு சொல்றாரு. இப்போ ஏசி வயர் கட் ஆகுதுன்றது எவ்வளவு பெரிய தொந்தரவு தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு? நண்பா, ஏசி ஒயர் கட் ஆகுது, அந்த பக்கம் இபி ஒயர் போகுது, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஏன்னா அவரோட தலைவர் அங்கே உட்காந்துருப்பாரு, அவருக்கு ஏசி வரும். ஸோ இப்போ ஏசி கார்லேயே ஏசி வச்சுட்டு இந்த வெயில் அலையிற ஒரு நபர் ஒரு வளாகத்துக்குள்ள இருக்கும்போது அங்கே ஏசி வரலன்னா என்ன ஆவார்? அது ஒரு நாளை ஒரு தலைப்பு செய்தியாக மாறிடும்ன்றத அந்த ஒரு தார்மீக அடிப்படையில் சொல்றாரு. வயர் கட் ஆகுது, அது நிற்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ஒரு அக்கறையில தான் பண்றாங்க. நாளைக்கு வந்து தலைவரை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்க தொண்டர்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இதை ஏன் எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல. வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, ரொம்ப தவறு. இது வந்து பாராட்டணும், தட்டி கொடுக்கணும். சூப்பரா தம்பி, நாளைக்கு போடா, நாளைக்கு இந்த ஏசி மிஷினை வீட்டுக்கு கொண்டு வந்துரு, எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு பாவம். அவர் வந்து தலைவர் எங்கெல்லாம் போறாரு அந்த ஏசி மிஷினை பிடிச்சிக்கிட்டே போங்க, அப்போதான் அவர் வந்து கூலிங்காகவே இருப்பார். எப்பயுமே அந்த கூலிங் மைண்டில் இருக்கும்போது தான் மக்களுக்கான கருத்துக்கள்லாம் பயங்கரமாக பேசுவார் அப்படின்றதுக்காக நீ செய்யலாம். நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். அவர் கார் பின்னாடி இப்படி ஓடி போய் கீழே விழுந்து அதில் ஏன் பண்ணுறீங்க? தேவையில்லை. அவர் காருக்கும் உங்கள் பைக்குக்கும் ஒரு லூப் போட்டுக்கணும், ஒரு கம்பி மாதிரி போட்டு மாட்டி வச்சுக்கோங்க, அப்படியே போங்க. அவர் வீட்டுக்குள்ளே போகிற பின்னாடியே நில்லுங்க, ஒரு 10-15 பேர் நில்லுங்க. பாத்ரூம் குளிக்க போகிறேன்னு பாத்ரூம் வாசல்லே நில்லுங்க, இல்லை கூட 2 பேர் உட்காந்துக்கோங்க பக்கத்தில், தண்ணிலாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இறங்கிட்டாரு, களத்திலே இறங்கிட்டாரு. நீ வேற நான் வேற கிடையாது, நான் ஏசியில் உட்காந்துருக்கணும் அப்படின்னா ஏசி மிஷின் ஒழுங்காக ஒர்க் ஆகணும். நீ அதை மிதிச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி ஆஃப் பண்ணால் நான் உட்காந்து மீட்டிங்கில் பேச முடியுமா? தப்பாயிருச்சு தம்பி, அங்கே உட்காராதுன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அபூர்வப்படுத்துறதுக்கு அவரே களத்தில் இறங்கிட்டாரு. விர்ச்சுவல் வாரியர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வந்து மச்சான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் நீ உடனே கேட்க மாட்டீங்க, போடா நீ கிடக்கா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கொலெக்ஸ் மாதிரி தானே, நீங்கள் வேறு நான் வேறு இல்லைன்னு தானே சொல்கிறாரு. அப்போ இவர் பேச்சு எப்படி கேட்பாங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு உடனே நம்ம கேட்போம், போடா மச்சான் நீ வேற சனசண்டாரா அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பண்ணோன்னே நீ மச்சான் நீ பேச்ச கேட்க மாட்டேறா, நானே வரேன்னு சொல்லி களத்தில் இறங்கி அவங்களும் அப்புறப்படுத்துறாரு. இது ஒரு ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த காட்சியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இங்கே தான் பார்த்துருக்கேன்.
பாருங்க எங்க அண்ணன் போட்டு விட்டாரு காலையில அண்ணன் போட்டு விட்டாரு தளபதி எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் இன்னும் நிறைய மேட்டர்கள் இருக்கு. ஓகே, இந்த தொண்டர்கள் வந்து இந்த துண்டு போட்டிருக்காரு, தொண்டர்கள் துண்டு. ஓகே, இந்த துண்டு வந்து மேலே ஏறி போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இந்த விர்ச்சுவல் வாரியர் சொன்னோம்ல, இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்து படங்கள்லாம் பார்த்து இவர் படத்தெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, குருவி படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அங்கே ட்ரெயினுக்கு பறந்து போய் ஏறுவாப்புல. ஸோ இப்போ அதை பார்த்து ட்ரைனிங் ஆன ஒரு ரசிகன் அணிலா மாறணும்னு நினச்சதுக்கு அங்கேருந்து இந்த மரத்துலேருந்து கரெக்டாக அந்த கேரவனில் பறந்து வந்து குதிப்பான்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்ட ஒருத்தன் வந்து அங்கே வந்து துண்டு போட்டே ஆகணும், நான் உங்களை மாதிரி குருவி படம் மாதிரி பறந்து வந்திருக்கேன், அதுக்காகவாச்சும் நீங்க போடணும் அப்படின்னு துண்டு கேட்டு அந்த துண்டு போட்டிருக்காரு. அந்த துண்டை வாங்கின மகிழ்ச்சியில அந்த அணில் பேசுற கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அவர் மூஞ்சில தெரியும், நாளைய பிரகாசமான ஒரு எதிர்காலம் அவர் மூஞ்சில தெரியும். அவ்வளோ அழகா இருக்கு. இப்படிதான் அந்த எதிர்காலம் இருக்க போகுது. பெஸ்ட். பாருங்க எங்க அண்ணன் போட்டு விட்டாரு காலையில அண்ணன் போட்டு விட்டாரு தளபதி. பெருமை கொள்ளக்கூடிய தருணம்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வேற. இப்போ பெருமை கொள்ளக்கூடிய தருணம், அந்த அணில் மேலேருந்து பறந்துச்சுல, ஒரு மரத்துலேருந்து வந்துச்சுல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி துண்டெல்லாம் போட்டுட்டு பத்தியா என் தலைவன்கிட்ட வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வத்தில் நிற்கிறார். என் தலைவன் நான் நேரில் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு கர்வத்தில் நிற்கிறார். இந்த கர்வத்துக்கு ஒரு சல்யூட். எப்படி அப்படின்னா, பாகுபலி வந்து இந்த இடத்துல இந்த பாகுபலியாக நான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கூஸ் பம்ஸ் வரும்ல, ஸோ அதை ஒத்த ஒரு சீக்வன்ஸ் இங்கே நடந்துச்சு. அப்படி அவர் நினச்சிட்டு இருக்காரு, அவருடைய மனப்பிரமையில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவர் துண்டு போட்டுட்டு நம்ம பாகுபலியாக மாறின தருணம் இது. ஸோ அவர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் முகத்தை நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக தெரியும் அவருடைய அந்த பாகுபலியோட சீக்வன்ஸ். நீ மட்டும்தான் அண்ணன் எங்கள் அண்ணனை முன்னாடி நேரில் பார்ப்பியா, நானும் பார்ப்பேன்னு சொல்லி கூட இன்னொருத்தவரும் ஏறி குதிச்சு வந்து அவர்கிட்ட துண்டு பரிசாக வாங்கிட்டு போனார். இப்போ இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய தலைவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா, தொண்டர்களை பார்த்து பயந்த தலைவர் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, மீம் பார்த்துருப்பீங்க. இந்த மீம் எனக்கு தெரிஞ்சு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது தப்பு கிடையாது, சரியாக நடந்த ஒரு விஷயம். தொண்டருக்கும் தலைவருக்கும் ஒரு நூல் நிலை டிஃப்ரென்ஸ் தான். மரமும் கேரவன் இந்த இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் தொண்டருக்கும் தலைவனுக்கும். நினச்சா தம்பி குதிச்சு உள்ளே போகலாம் அப்படின்றது. ஸோ இது தப்பு. இது எப்படி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணக்கூடாது, இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது. முதல்ல தவிர்த்து கண்டனம், கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். எந்த தலைவர் தன்னோட கொடுக்குறதெல்லாம் அப்படி ஏற்றுப்பாரு, ஏறி குதிச்சாலும் ஏற்றுப்பாரு, துண்டு போட்டாலும் வாங்கிப்பாரு, முத்தம் கொடுப்பாங்க, முத்து கடிச்சு திங்கிறாங்க. அவரை குழந்தைய கொஞ்சுவாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய குழந்தைய கொஞ்சிட்டுலாம் போகிறானுங்க. ஓகே, இதெல்லாமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிகள் தான், அழகான காட்சிகள் தான். கொடி ஒன்று கொடுத்துருக்கானுங்க, கொடி அதையும் இப்படி ஆட்டிட்டு இந்தாங்கடா பிடிங்கடா, செஞ்சுட்டேனடா போங்கடா நீங்கள் கொடுத்துட்டாப்ல. ஸோ அவங்க தொண்டர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நபர். இன்னொரு நபரும் வேற லெவலில் ஏறி குதிச்சு வந்தாப்புல. அப்போ பவுன்சர்ஸ் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு இப்போ தான் நான் கவனிச்சேன். என்னடா பவுன்சர்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, ஒரு பாடி கார்டு இருந்தாரு, எங்கே போனாருன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது அவர் அந்த இடத்துல வராரு. இப்போதான் அவருடைய என்ட்ரி அங்கே நடக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை நான் வாங்கின காசுக்கு வேலை பார்ப்பேன், எப்பயுமே இந்த மாதிரி இருப்பேன், நான் வந்து அப்படிலாம் இல்லை, வாங்குற காசுக்கு வேலை பார்க்காம இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக மேலே ஏறி அந்த நபரை அப்புறப்படுத்திருக்காரு. ஸோ அவர் கீழே விழுந்து கும்பிட்டு என்னென்னமோ பண்ணு. என்ன அங்கே பொங்க வச்சு கெடா விழுந்து நடத்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இடம் விட்டுருந்தீங்கன்னா இந்த நடந்து போகிறாங்கல்ல, இந்த ரோட் ஷோ நடத்துகிறாங்கல்ல, இந்த ரோட் ஷோலேயே மேலே ஒரு பொங்கப்பானெலாம் வச்சு பொங்க வச்சு சூடம் பற்றி போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டீங்க நிறைய.
அது வருத்தமாக இருக்குது. அவங்க பாவம் அடுத்த தடவை பண்ணுறப்போ ஒரு லாரி ஏறிப்போங்க, எல்லோரும் உள்ளே உட்காந்து பொங்க வச்சு இல்லை சாப்பிட்டு சாமியாகவே ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கும்பிட்டுக்கிட்டு உட்காரலாம்ல. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே. ஸோ எல்லாமே கிளியராக இருந்திருக்கும் உங்களுக்கு மனசு திருப்தி, கஷ்டமாக இருக்காது. அதாவது டிவிக்கு தலைவர்களை கிண்டல் பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தோன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. பார்த்தியா நம்மளை வந்து இவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு, நம்ம பண்ண விஷயங்கள்லாம் பாராட்டக்கூடிய ஒரு சேனல் இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பீங்க நீங்கள். ஸோ அப்படி நம்பினீங்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ, எங்கள் தலைவர் வந்து புகழ்ந்து பேசுனீங்க, எங்களுடைய பெருமையெல்லாம் இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸோட பெருமையை நீங்கள் தலை நிமிர வச்சுட்டீங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ஆட் ஆகிக்கோங்க. ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் ஆகிடாங்க. நீங்களும் நம்மளுடைய எம்கேஆர் ஜாயினில் சேர்ந்துருங்க. அங்கே விர்ச்சுவல் வாரியரில் இருப்பீங்கல்ல, நாங்கள் ஐடபிள்யூ. ஸோ VW IW. ஸோ நம்ம இதில் ஒரு கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மெயின் மேட்ருக்கு போகலாம். கடைசியாக வர வீடியோ பார்த்துட்டு வாங்க. கேரள பத்திரிகையில் பதிவு பண்ணாங்க, அறம்ங்கிற ஒரு திரைப்படம் வந்தது, நினைவு இருக்கா? அதில் வந்து நயன்தாரா வந்து நல்ல மாவட்ட ஆட்சியராக நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கேரள பத்திரிகை எழுதுகிறாங்க, நயன்தாரா அறம்ங்கிற திரைப்படத்தில் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தில் நல்ல அரசியல் கட்சி தலைவராக நடித்து அதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த பத்திரிகை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு தமிழனை பிஞ்சு போன செருப்பால செவனியா அரைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ கேரள ஊடகம் வந்து நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்குன்றது தெளிவாக அந்த ஐயா சொல்லியிருப்பாரு, கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த அறம்ன்ற ஒரு படம் வந்தோடனே எல்லாருக்குமே, நானே பார்த்தேன், சூப்பரான கேரக்டர்னா அந்த கதையை தான் நம்ம ரசிப்போமே தவிர அந்த கதையில் வர நபரை அப்படி உண்மையிலே இவங்க அப்படி தான் அப்படின்னு நம்ம ரசிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு மூளை மண்டைக்குள்ள தான் இருக்குது. எடுத்து 400 கிலோமீட்டர் தள்ளியோ இல்லை 350 கிலோமீட்டர் அடியில் தோண்டி புதைக்கி வைக்கல, இல்லை தூக்கி எங்கிட்ட குப்பையில் போடலை. அது நம்ம மண்டைக்குள்ள பத்திரமா தான் இருக்குது. ஸோ முடி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர மண்டைக்குள்ள அந்த மூளை அப்படி பத்திரமா தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், ஓகே இது தப்பு, இது ஒரு படத்தை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க யாரோ நம்ம யாரோ, அவனும் மனுஷி நம்மளும் மனுஷி. அவனுடைய சொந்த நடப்புலையும் செயல்பாட்டிலையும் தான் அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். ஸோ ஒரு சினிமாவுக்காக என்ன வேணாலும் நடிக்கலாம், சூப்பர் ஹீரோவோட நடிக்கலாம், வானத்தில் பறக்கலாம், பூமிக்குள்ள இப்போ ஊறலாம், மண்புழுவாக மாறலாம், பேய் பிசாசாக மாறலாம், கடவுளாக கூட மாறலாம். இதெல்லாம் சினிமாவில் பண்ண முடியும். பட் ரியல் லைஃப்பில் அவன் ஒரு மனுஷன், அவ்வளோதான். அதை மனுஷனாக பார்க்கக்கூடிய பக்குவம் மூளை எனக்கு இருக்குது, நான் மனுஷனாக பார்க்குறேன். ஆனால் அவங்கள கடவுளாக மாற்றி கடவுளை வேற லெவலில் இவங்க வந்து தான் தமிழ்நாட்டையே மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அடுத்து ஒரு சிஎம்மாக நடிக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அடுத்தவங்க சிஎம்மாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரள ஊடகம் நம்மளை பற்றி பெருமையாக பேசுது, ரொம்ப பெருமையாக பேசுது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. தண்ணி பழந்துட்டு ஒருத்தன் இப்படி கை காட்டினா அவனெல்லாம் செலிபிரிட்டி ஆகிறது, அவனுக்கு என்ன வித்தியாசம்? சாரி, அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? சன்னி லியோன் வந்தால் கூட கூட்டம் வருது, இதை விட அதிகமான கூட்டம்லாம் வருது. நாளைக்கு சன்னி லியோன் அரசியல் என்னாலும் இப்படி தான் போய் ஓட்டு போடுவீங்க போலயே. இப்படி மானங்கட்டத்தனமாக, சரி, இப்படி மானத்தை விலை பேசி வித்துக்கிட்டு, அதாவது இப்போ ஒரு தொண்டராக இருந்தோம்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய உழைப்பை போடணும், விடிய உட்காந்து போஸ்ட் ஓட்டணும், ஃப்ளெக்ஸ் வைக்கணும், சூடம்பத்தி காட்டணும், வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு வச்சிருந்த ஆப்ரேஷன் வச்சிருந்த காசெல்லாம் கொண்டு போய் பேனர் வச்சு அவர் படத்துக்கு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நான் சும்மா சொல்லலை, அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பண்ணுவாங்க, இவ்வளோ விஷயங்களை இழக்கலாம். ஆனால் தன் தலையில் இருக்க மூளையை கழட்டி அவர் கூட காலடியில் வைக்கிறது அப்படின்றது வந்து இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு தோணுது. இதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்கள் மூளையை உங்கள் மண்டையிலே வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் மூளையை உங்கள் மண்டையில் இல்லை அப்படின்னா தேடி பிடிச்சி அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டையை திறந்து உள்ளே வச்சுருங்க. வைக்க தெரியல அப்படின்னா டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக சர்ஜரி பண்ணி மண்டைக்குள்ள அந்த மூளை இருக்கா அப்படின்ற செக் பண்ணி ஒரு போட்டு வச்சுப்பாங்க. ஸோ வெளியே எங்கேயும் போக விடாமல் பார்த்துக்கோங்க. அந்த போட்டை விட்டு அதை மண்டையை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, எங்களுக்கும் பாதிப்பு தான். ஸோ அதுக்காக தான் எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நான் சொல்கிறேன், உங்கள் மூளையை எப்பயுமே மண்டைக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் போட்டுறாதீங்க. கீழே விழுந்தா தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. எங்கிட்ட தேடாதீங்க. தேட்டருக்குள்ளே போட்டு தேடி உங்கள் மூளையை தேட்டருக்குள்ளே விட்டுட்டு வெளியே போய் எங்கிட்ட தேடிட்டு இருக்காதீங்க, அரசியலில் தேடிட்டு இருக்காதீங்க. மூளை தேட்டருக்குள்ளே கிடக்கு, அதாவது ஹீரோ வெர்ஷிப்பில் கிடக்கு. அதில் போய் எடுத்து கழுவி மண்டைகளை போடுங்க, ஆசிட் ஊற்றி கழுவிட்டு மண்டைகளை வைங்க. அப்போ தான் ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகும். ரீபூட் பண்ணுங்கள், உங்களுடைய கம்ப்யூட்டரை ரீபூட் பண்ணுங்கள். டோட்டலாக நான் அந்த வீடியோ முடிச்சிருவோம். இப்போ ஒரே ஒரு விஷயம், அப்புறம் இன்னும் முடிக்கலையா அப்புறம் கேட்டேன். இப்போ தான் முடிக்கவே போகிறேன். நான் எதுக்காக அந்த வீடியோ பண்ணேன்றதை சொல்லணும்ல. ஒரு குட்டி அணில் இருக்குது, இப்போ தான் பிறந்து கூட்டிலேருந்து இறங்கி வந்திருக்கு. இந்த அணில் பண்ண வீடியோஸ்னால தான் இந்த வீடியோவை நான் முழுசாக பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக நானும் ஒரு அணிலாக மாறேன், எனக்கு பின்னாடி வாழ் வந்துருச்சு. ஸோ நானும் இனிமேல் அணில் தான். ஸோ என்னை நீ அணில் சொல்லலாம்.
நான் ஒரு காலத்தில் ஆமையாக இருந்தேன், பட் இந்த டைமிங்லேருந்து நான் அணிலாக மாறலான் இருக்கேன். ஏன்னா ஐடபிள்யூன்றது ஒரு விஷயத்தில் இருந்தோம், இப்போ நம்ம விர்ச்சுவல் வாரியரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ விடபிள்யூ இனிமேல் நானும் ஒரு விர்ச்சுவல் வாரியர், நானும் உங்கள் சங்கத்தில் சேர்ந்துக்கிறேன். எனக்கு ஒரு அணில் பேட்ச் கொடுத்துக்கோங்க. இந்த குட்டி அணில் பிறந்து பிரசவித்து வெளியே வந்ததுலேருந்து இதை பார்த்துட்டு ஒரு குட்டி அணிலே இவ்வளோ ஒரு எழுச்சியோடு இருக்கும் போது நாமெல்லாம் ஏமாத்திரம். அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் தான் விடிவு காலம் ஆரம்பிக்குது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு எழுச்சியோட பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா. இப்போதான்டா விடியலே வருது, தமிழ்நாட்டுக்கே விடியலை வருது. இந்த குட்டி அணில் சொன்ன ஒரு கருத்துனால தான் நான் அந்த நம்பிக்கை, இந்த குட்டி அணிலுக்கே இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும் போது நாமெல்லாம் இப்படி நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை அதாங்க எல்லாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான அதில் போட்டு இந்த டிஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா ஜாயின்ற பட்டன் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட் பண்ணணும்னா எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது மாதிரியான வீடியோக்கள் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இதுக்கு லைக்ஸ் அதிகமாக கொடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் தான் விடிவு காலம் ஆரம்பிக்குது.